வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் இது தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவு தான். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு லேசாக பொன்னிறமாக வந்ததன் பிறகு இது கூட 4லிருந்து 5 பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதன் பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை மணம் போகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 2லிருந்து 3 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் 200லிருந்து 300 கிராம் அளவு வெண்டைக்காய் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான வெண்டைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.